இன்னைக்குள்ள முஸ்லிம்ஸ் அவசியமா பார்க்க வேண்டிய வீடியோ இது. நம்ம எல்லாருக்கும் ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. அதே மாதிரி நம்ம முஸ்லிமா மரணிப்போமான்னு கூட நமக்கு தெரியாது. ரிதுவான் அமீர், முபாரக் பாலா, ஃபௌசியா, இல்யாஸ் இப்படி பல பேர் இஸ்லாம்ல வாழ்ந்து காஃபிரா மரணிச்சிருக்காங்க. இதே நிலைமை நமக்கு வந்துடக்கூடாதுன்னா நான் சொல்றேன், இந்த துவாவை நீங்க திருப்பி திருப்பி ஓதிக்கிட்டே இருக்கணும். இந்த துவாவை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹதீஸை நம்ம பார்த்துடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவாவை அதிகமா ஓதிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சமயம் நபியுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரொம்ப ஆச்சரியப்பட்டு நபி கிட்ட போய் கேட்கிறாங்க, ஓ அல்லாஹ்வின் தூதரே, ஏன் இத்தனை முறை இந்த துவாவை நீங்க ஓதிக்கிட்டே இருக்கீங்க? அப்ப நபி அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனுடைய கல்பும் இதயமும் அல்லாஹ்வின் இந்த 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அவன் நாடினால் நேர்வழி, இல்லை என்றால் வழி கெட்டு விடுவான். இப்போ இந்த துவாவை நீங்களும் ஓதிக்கோங்க, இல்லைன்னா மனனம் செஞ்சுக்கோங்க. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். கல்பை புரட்டுபவனே, என்னுடைய உள்ளத்தை தீனில் நிலைத்து வை. நீங்களும் மரணிக்கும் போது ஈமானோட மரணிக்கணும்னா இந்த துஆவை காலை மாலை தொழுகைக்கு பின்னாடி அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அண்ட் இந்த துஆவை ஷேர் பண்ணி அல்லாஹ் கிட்ட நல்ல ரிவார்டை வாங்க மறந்துடாதீங்க.